ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து சாதா ப்ளவுஸில் டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸில் எப்படி லேஸ் டிசைன் கொடுக்கலான்னு பார்க்கலாம். லேஸ் டிசைன் வந்து ரவுண்ட் நெக்குக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்பயுமே நெக்குக்கு ஒரு பக்கம் மார்க் பண்ணுற மாதிரி 3 இன்ச்சு உயரம் 1.5 இன்ச்சு அகலம் எடுத்துட்டு அதில் மார்க் பண்ணிட்டு சென்டரில் 1.5 இன்ச்சு வரும் உயரத்தோட பாதி எடுத்துட்டு அதுலேருந்து 2 பக்கம் அந்த டைமண்ட் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம லேஸ் வச்சு டிச் பண்ணும்போது அந்த அடித்து திருப்புற இடத்துல ஒரு தையல் இப்படி மடக்கி பார்த்திங்கன்னா தெரியும். மடித்து ஒரு டிச் போட்டு எடுத்துட்டு திருப்பும்போது அந்த திரும்பாத லேஸு கூட நல்லா திருப்பி கொடுக்கும். இந்த டிப்ஸ் இது லேஸுக்கு இந்த மாதிரி அடித்து திருப்பும்போது ஈஸியாகவும் இருக்கும். இது மாதிரி லேஸ்லேயே ஒரு டிசைன் பண்ணி போடும்போது நமக்கு வந்து கிராண்டாக தெரியும், சிம்பிளாகவும் இருக்கும், நம்ம லேஸ்லேயே டிசைன் பண்ண மாதிரியும் இருக்கும். இதேமாரி நம்ம அந்த கார்னருக்கு நல்லா ஒரு மடிச்சுட்டு ஒரு சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டு திருப்பி நம்ம லேஸ் திருப்பி தரும்போது அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். இந்த மெத்தடில் டிச் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். இதேமாரி நம்ம ஸ்லீவுக்கும் 2 சைடும் இதே டிசைன் வச்சு நம்ம டிச் பண்ணலாம். ஸ்லீவுக்கு வந்து அந்த மார்க் பண்ணுறது வந்து நம்ம இங்கே 3 இன்ச்சு ஹைட் எடுக்கிறோன்னா அங்கே ஒரு 2.5 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி நம்ம கம்மி பண்ணி எடுத்துட்டு அதேமாரி 1.5 இன்ச்சு அகலம்னா அங்கே 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி இதேமாரி டைமண்ட் மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு சூப்பராக அழகாக ஃபினிஷிங்காக இருக்கும். டபுள் தையல் போட்டு எடுத்துட்டு பார்க்கும்போது இந்த டிசைன் வந்து நம்ம பார்க்குறதுக்கும் சிம்பிளாக இருக்கும். திருப்பி அந்த ஓரத்துலேயேவும் டிச் போட்டு எடுத்துக்கணும். டபுள் டிச் போடும்போது அந்த லேஸ் வந்து நல்லா மடங்கி கொடுத்துரும். இந்த மாதிரி பண்ணும்போது சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு கிராண்டாகவும் இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த கை டிசைன் மட்டும் பாருங்கள் எப்படி சூப்பராக அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது எல்போ ஸ்லீவ், அதனால் அந்த கையில் வந்து பார்க்கும்போது போடும்போது சூப்பராக அழகாக இருக்கும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.